நீ நிறுத்தாத வரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. இந்த வார்த்தைகள் ஒரு சிறிய பூமாலை கோர்ப்பதில் கூட எப்படி பொருந்தும் என்பதை ஒரு கதையின் மூலம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பசுமையான கிராமத்தில் கமலா என்ற ஒரு மூதாட்டி வாழ்ந்து வந்தார். அவருக்கு பூமாலை கோர்ப்பது ஒரு கலை. ஒவ்வொரு நாளும் காலையில் தன் தோட்டத்தில் இருந்து மலர்ந்த பூக்களை பறித்து அவற்றை அழகிய மாலையாக கோர்ப்பார். அவர் கோர்க்கும் மாலைகள் அவ்வளவு நேர்த்தியாகவும் மனதை மயக்கும் வாசனையுடனும் இருக்கும். அந்த கிராமத்தில் நடக்கும் எல்லா சுபகாரியங்களுக்கும் கமலா பாட்டி கோர்த்த மாலைகள் தான் சிறப்பு. கமலா பாட்டிக்கு நிலா என்ற ஒரு பேத்தி இருந்தார். நிலாவுக்கு பாட்டியை போலவே மாலை கோர்க்க ஆசை. ஆனால் அவளுக்கு பொறுமை என்பதே கிடையாது. பாட்டி ஒரு மாலையை கோர்க்கும் நேரத்தில் நிலா ஒரு பூவை கூட சரியாக சொருக முடியாமல் திணறுவாள். அவளுக்கு கோபம் வரும். பாட்டி, நீங்க எவ்வளவு வேகமா கோக்குறீங்க, என்னால முடியவே மாட்டேங்குது, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சலித்துக் கொள்வாள். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய திருவிழா வரவிருந்தது. திருவிழாவிற்கு நிறைய மாலைகள் தேவைப்பட்டன. கமலா பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாததால் நிலாவிடம், நிலா, இந்த முறை நீதான் மாலை கோர்க்க வேண்டும். கொஞ்சம் மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நிறுத்தாமல் கோர்க்க வேண்டும் என்று அன்பாக சொன்னார். நிலாவுக்கு முதலில் பயமாக இருந்தது. ஆனால் பாட்டியின் வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு தைரியத்தை கொடுத்தது. அவள் மெதுவாக ஒவ்வொரு பூவாக எடுத்து நூலில் கோர்க்க ஆரம்பித்தாள். சில பூக்கள் நூலில் இருந்து நழுவின, சில பூக்கள் உடைந்து போயின. அவளுக்கு மீண்டும் கோபம் வந்தது. ஆனால் பாட்டியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. நிறுத்தாத வரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. அவள் மீண்டும் முயற்சி செய்தாள். முதல் நாள் அவள் ஒரு சிறிய மாலையை மட்டுமே கோர்த்தாள். அதுவும் அவ்வளவு நேர்த்தியாக இல்லை. ஆனால் அவள் நிறுத்தவில்லை. அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் பெரிய மாலையை கோர்த்தாள். ஒவ்வொரு நாளும் அவள் கோர்க்கும் வேகம் மெதுவாக இருந்தாலும் அவளின் கைவண்ணம் மேம்பட்டது. அவளுக்கு பூக்கள் எப்படி பிடிக்க வேண்டும், நூலில் எப்படி சொருக வேண்டும் என்று மெதுவாக புரிந்தது. அவள் கோர்க்கும் மாலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக மாறின. திருவிழா நாள் வந்தது. நிலா தான் கோர்த்த மாலைகளை பார்த்தாள். அவை கமலா பாட்டி கோர்த்தது போல் அவ்வளவு நேர்த்தியாக இல்லாவிட்டாலும் அவை அவளின் விடாமுயற்சியின் அடையாளமாகவே இருந்தன. கிராம மக்கள் நிலா கோர்த்த மாலைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். நிலா, நீ இவ்வளவு அழகா மாலை கோர்த்துட்டியா என்று பாராட்டினர். கமலா பாட்டி நிலாவை பார்த்து புன்னகைத்தார். பார்த்தாயா நிலா, நீ மெதுவாக சென்றாலும் நிறுத்தாமல் முயற்சி செய்ததுதான் உனக்கு இந்த வெற்றியை தேடி தந்தது என்றார் பெருமையுடன். நண்பர்களே, நிலாவின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு இலக்கை நோக்கி பயணித்தாலும் அந்த பயணம் மெதுவாக இருக்கலாம், சவால்கள் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் நாம் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நிறுத்தாமல் தொடர்ந்து செயல்பட்டால் நிச்சயம் ஒரு நாள் நம் இலக்கை அடைய முடியும். நீ நிறுத்தாத வரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. இந்த பொன்மொழியை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நினைவில் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.